இருந்தால் நகைக்கு ஆபத்தில்லாமல் பாதிப்பில்லாமல் கலட்டி பூட்ட முடியும் என்றால் அந்த கற்களை கலட்டி வைத்துவிட்டு நகையை நிறுத்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களில் எந்த அளவு அந்த கற்களுடைய அளவு பெறுமதி என்பதை பார்த்து அதை கழித்து விட்டு எஞ்சக்கூடிய தங்கத்திற்கு ஜக்காத்தை கணக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கற்களுக்கு தங்கம் அல்லாத இந்த முத்து மாணிக்கம் போன்ற கற்களுக்கு ஜக்காத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருட்கள் வியாபார பொருட்களாக இருந்தால் வியாபார பொருட்கள் என்கிற நிலையில் ஜக்காத் அதற்கு கடமையாகும். அது அல்லாமல் நாம் அணிகிற நகையில் அது இருக்கும்போது அதற்கு ஜக்காத் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவா